துதி செய்வார் எங்கள் நடந்தாத இருவருக்கார் என்றும் தாங்கோ தங்குயமே எங்கள் இயேசுவின் நாமமே துதி செய்வார் உம்மை நோக்கும் வேளையிலே கண்ணின் முன்னே வளரவே உம்மை நோக்கும் வேளையிலே
வல்லவராக இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து பாருங்க, நல்லா அதை எடுத்த பாருங்க. திறன்ட்டீங்களா எல்லாரும்? பைபிள் எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களா? எல்லாருக்கிட்ட இருக்கா? நிறைய போடுறா ரீனா. சரி, எல்லாருக்கிட்ட இருக்கா? சின்ன பிள்ளைலாம் கவனம் வச்சுக்கொள்ளுங்க. சத்தம் கேட்டால் டக்குனு ஒரு தலையில் ஒன்று போடுங்க. சரி, வாசிக்கமாக. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் வெளிச்சம் என்ன ஆனதுதான்? பிரகாசித்தது. இந்த கால வேளையிலே நாங்கள் எங்க இருந்தோம்? இருளுக்குள்ளாக இருந்தோம். ஆமாவையா? ஆனால் ஒரு நாளிலே இந்த வெளிச்சம் என்ன செய்தது? நம்மளை பிரகாசிக்க செய்தது. ஆகவே இந்த வெளிச்சம் என்றா என்ன என்றுதான் நாங்கள் பார்க்க போறோம். அப்ப எத்தனையோ நூற்றாண்டுகள் முன்பதாக ஏசாயா சொல்லுகிறார், ஒரு வெளிச்சம் ஒன்று என்ன நடக்கும்? அந்த பூமிக்கு வரும் அப்படின்னு சொல்லி. ஆதியிலே இருந்த அந்த வெளிச்சம் என்னானது? மனிதன் பாவம் செய்தபடினாலே பூமி இருளானபடினாலே அந்த வெளிச்சத்தினாலே வெளிப்பட முடியவில்லை. ஆனாலும் காலம் நிறைவேறின பொழுது அந்த வெளிச்சம் என்னது? இந்த பூமிக்கு வந்தது. ஆமாவே இல்லையா? ஆகவே இந்த வெளிச்சம், இந்த ஒளி என்னென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். மீண்டும் வாசிங்க மகள். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களா? அப்ப பாருங்க, அப்ப பூமி எப்படி இருந்திருக்கிறது? இருளாக இருந்திருக்கிறது. சூரியன் இருந்தது, சந்திரன் இருந்தது, எல்லா விதமான நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் எப்படி இருக்கிறது? மக்கள் எப்படி இருக்கிறாங்க? ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? இருளிலே இருக்கிறாங்க. அப்ப இருள் எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. அப்ப பாவத்துக்கு சொந்தக்காரனாகிய பிசாசானவன் என்ன செய்யறான்? பூமியிலே ஜனங்களே அந்த பாவ இருளுக்குள்ளாக நடத்துகிறான். எது நன்மை எது தீமை என்று அறியாதபடிக்கு செய்வதெல்லாம் சரி என்று சொல்லி நாட்களிலே ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசி மூலமாக இந்த ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியான காலத்தை ஆண்டவர் எதிர்பார்த்தார். அந்த காலம் நிறைவேறின பொழுது இங்கே இந்த சம்பவங்கள் நடக்கிறதை குறித்து நாங்கள் பார்ப்போம். மத்திய அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் எடுத்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஒளியை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? வாசிங்க. மத்திய 4ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் என்ன சொல்லுது? இருளில் இருக்கிற ஜனங்கள் கண்டார்கள். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ இயேசு கிறிஸ்துவை குறித்து அது நிறைவேறுகிறது. ஆகவே மத்திய அதிகாரத்தில் அப்ப பாருங்க, நீங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில நீங்க வேதத்தை பார்ப்பீர்களானால் அந்த வேதத்துல என்னது? ஒரு பேப்பர் எப்படி இருக்கும்? ஒயிட்டாக இருக்கும். அது ஃப்ரீயா இருக்கும். அது எதுவுமே எழுதப்படாதபடிக்கு இருக்கும். அதை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அது இருண்ட காலம் என்று சொல்லி. அது என்ன காலமா? இருண்ட காலம், இரவு. அப்படிப்பட்ட ஒரு காலம். அப்போ அந்த தீர்க்கதரிசனமெல்லாம் முடிந்துருச்சு. மல்கியாவோடு அப்படியே முடிகிறது. அதுக்கு பிறகு தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சசுவிசேஷமா, அதாவது தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு எல்லாம் நடந்த பொழுதும் ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க? இருளிலே அப்படியே மூழ்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் ஏதோ ஒரு கணக்கு ஒன்று சொல்றாங்க, மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதற்கு பிறகுதான் அங்கே நாங்கள் மத்திய அதிகாரத்தில் இயேசுடைய பிறப்பை குறித்து பார்க்கிற பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தை அங்கே நினைப்பு ஊட்டுகிறார்கள். சொல்லுங்க, வாசிங்க. இருளிலே இருக்கிற கண்டார்கள். வெளிச்சம் என்ன ஆனது? உதித்தது. சொல்லுங்க. அந்த கால வேளையிலே வெளிச்சம் என்ன ஆகிறது? உதித்தது. யார் மேல? இயேசு இந்த பூமியில பிறந்தோன்னு என்ன ஆயிட்டு? பூமியில வெளிச்சம் உதித்தது. சொல்லுங்க. நான் முதல் சொன்னது போலவே சூரியன் இருந்தது, சந்திரன் இருந்தது, நட்சத்திரங்கள் இருந்தது. all the planets எல்லாம் கிரியை செய்து கொண்டிருந்தது. ஆனால்
6 அறிவு படைத்த மனுஷனுடைய மூளை மட்டும் செயல்பட முடியாதபடிக்கு அவனுடைய மூளை இருளாக இருந்தது. அவனுடைய சிந்தை இருளாக இருந்தது, அவனுடைய எண்ணங்கள் இருளாக இருந்தது. ஆகவே அவனால் மேற்கொண்டு எதையும் செய்ய முடியாதபடிக்கு ஒரு கட்டுக்குள்ளாக இருந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த கட்டுகள் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படி 2000 வருஷங்களுக்கு முன்னதாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தார். ஆமீன். 17வது வசனம் சொல்லுது, அது முதல் ஆமீன் பாருங்க, அது முதல் ஆமீன் இந்த வெளிச்சம் வந்த உடனே, ஆமீன் வெளிச்சம் என்கிற இயேசு வந்த உடனே ஆமீன் அவருடைய முதலாவது செய்தி என்னது? மனம் திரும்ப சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வேற ஒன்றும் சொல்லல, மதம் அல்ல. என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள். ஆமீன் அப்ப சொல்றாரு. பரலோக ராஜ்யம் என்னது குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் எங்க இருக்குதா? சமீபமாக இருக்கிறதா. ஆமென். லூக்கா அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, பரலோக ராஜ்யம் எதை குறிக்கிறது கேட்டால் நம்மை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்க தான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே அங்க சொல்ற அது முதல் இயேசு என்ன செய்கிறார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பிரசங்கிக்க என்ன செய்தார்? தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஆமீன். அங்கே தொடங்கினது பிறகு தேசம் என்னது? அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல்களே ஆமீன் பெரிய ஒரு மாறுதல் வந்தது. அந்த மாறுதலின்படி ஒவ்வொரு காரியங்களையும் நடக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம், அறிகிறோம். அதுக்கு பிறகு ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இயேசுடைய சுவிசேஷ வார்த்தைகளை கேட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து ஜனங்களுக்குள்ளே என்ன உண்டானது? ஒரு மாறுதல் உண்டானது. இஸ்ரவேல் அப்படியே வந்து என்ன செய்தது? அது அப்படியே என்னது? அப்படியே உலகம் முழுவதும் என்ன ஆயிட்டு? அந்த ஒளியும் பிரகாசிக்க தொடங்கினது. ஆமீன். முதலாவது அங்கே அந்த ஒளி இருந்தது. அதுக்கு பிறகு அந்த சுவிசேஷம் ஆமீன் என்ன நடந்தது? பெந்தெகோஸ்து நாளுக்கு ஆமீன் பிறகு என்ன செய்தது? எல்லா இடங்களுக்கும் ஆண்டவராய் இயேசு சொன்னா, நீங்க போய் என்னது உலகம் எங்கும் சென்று என்ன செய்ய வேண்டும்? சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்னார். அந்தபடியாக ஆமீன் சகல சிருஷ்டிகளுக்கும் பவுல் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஆமீன் ரோமாபுரி வரைக்கும் அந்நாட்களிலே ஆமீன் ரோமாபுரியில் வந்ததுக்கு பிறகு அது அப்படியே எல்லா இடங்களுக்கும் வந்திருக்கிறது. இதை குறித்து நாங்கள் யோவான் அதிகாரத்தில் போன வாரம் நம்ம யோவானில் பார்த்தோம். அதே போல் இன்றைக்கும் நாங்கள் யோவான் அதிகாரத்தில் சில சம்பவங்களை பார்த்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் முடிக்க போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 4-5 வாசிப்போம். அவருக்குள் பாருங்கள், முதல் வசனத்தில் ஆதியிலே வார்த்தையா இருந்து வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை திரித்துவ தெய்வத்தை குறித்து அங்க யோவான் எழுதுகிறார். ஆமென். அவங்க அந்த உலகத்தை உண்டாக்குற பொழுது எப்படி இருந்தாங்க? அந்த திரித்துவ தெய்வமாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்தாங்க? இந்த உலகத்தை உண்டாக்குறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவே வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றவுடனே அங்கே சூரியனும் சந்திரனும் எது உண்டாக்கப்படவில்லை, ஆனால் வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமாவா இல்லையா? அப்ப வெளிச்சம் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகவே ஆதியிலே இருந்து வெளிச்சம் இந்த பூமியிலே அவன் இந்த இருளை இருந்து ஜனங்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த வெளிச்சம் உண்டாகுது. ஆகவே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஆமாம் அப்ப தேவனிடத்திலே இருந்தது. ஆமீன். இந்த வார்த்தை என்னது? வார்த்தைங்கிற கிறிஸ்து எங்க இருக்கிறார்? தேவனோடு இணைந்து இருக்கிறார். அந்த வார்த்தை அதுதான் தேவனாக இருக்கார். தேவன் தான் இயேசு, இயேசு தான் தேவன். ஒரு ஆமீன். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. திரித்துவ தெய்வம் என்பது மூவர் அல்ல, ஒருவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவே அங்க எக்ஸ்பிளைன் பண்றார் யோவான். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். with God. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப எல்லாமே அவர் மூலம் தான் உண்டாகுது. யார் மூலமாக? அவன் பூமியில நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் யார் பிதாவுடைய கண்ட்ரோல்ல இருந்தாலும் பூமியில செய்கிறது எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நடக்கிறது. ஒரு ஆமீன். அதுதான் நமக்கு ஆமீன். 1000 நாமங்கள் இருந்தாலும் ஆமீன் 16,000 நாமங்கள் இருந்தாலும் இயேசுங்கிற ஒரு நாமத்துக்கு தான் பிசாசாவரன் பயப்படுவான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்க எந்த ஒரு நாமத்தை கொண்டு என்ன செய்ய முடியாது? யாரையும் விடுவிக்க முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த இயேசு என்கிற நாமத்துக்கு தான் என்னது? எல்லா லோகத்தில் இருக்கிற எல்லா அப்படி முழங்கால்கள் என்ன செய்யுமா? முடங்கும்னு சொல்லப்படுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமீன். வாசிங்க. சகலமும் பாத்தீங்களா? எல்லாமே அவர் மூலமாக உண்டானது. பாருங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் இல்லாம ஒண்ணுமே உண்டாக்க முடியாது. பகலுங்க பாசி சொல்லுங்க. அவர் இல்லாம நாங்கள் என்னதான் செஞ்சாலும் ஒண்ணுமே நடக்காது.
அதுதான் அவர் தான். பிராமின் சொல்லுங்க. அப்ப நீங்க என்னது எந்த ஒரு காரியம் செய்தாலும் உங்களுடைய ஜெபத்திலே இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்வைக்க வேண்டும். பிராமின் சொல்லுங்க. இயேசுவி நாமத்தினாலே ஆமேன் என்று சொன்னால் ஆமேன், அங்கே ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் என்ன நடக்கும்? ஆமீண்டும் ஆமேன் என்றும் நமக்கு உத்தரவு வரும். ஆமேன் சொல்லுங்க. ஆகவே நிறைய பேர் ஜெபிக்கிற நேரம் சில நேரங்கள் இயேசுங்கிற நாமத்தை சொல்லாமலே ஜெபம் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும்? எங்கே ஆரம்பித்தாலும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முடிவு எங்க முடிக்க வேணும்? கிறிஸ்துவுக்குள் முடிக்க வேண்டும். நம்முடைய மரணம் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அப்படி கிறிஸ்து தான் நமக்கு மிக முக்கியம். அதுவும் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களா இருப்பது மேலானது. ஆனால் அதை விட மேலானது என்னது? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். எனக்கு அநேகர் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்காங்க? கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பேரளவுல கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சபைக்கு போற கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இப்படி பல காரியத்துல கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நம்புகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது தான் கடினம். ராமின்று அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நேரம் தான் பாடுகள். ஆமே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான் போராட்டங்கள். ஆமே, ஆனால் அந்த பாடுகள், அந்த போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிக்கிறேன் என்று சொல்லுவார். அந்த ஜீவன் கரங்களை தட்டி தேவன் அந்த ஜீவன் அவர் இந்த பூமியிலே பிறந்த உடனே என்ன உண்டாயிற்று? ஒளி உண்டானது, விலகினது. ஆமே, பரிசுத்தம் காணப்பட்டது. அப்ப நமக்குள்ளே நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன உண்டாகிறது? வெளிச்சம் உண்டாகிறது. நம்முடைய கண்கள் என்ன செய்து வெளிச்சத்தை பார்க்கிறது. அப்ப பாவம் இது என்பது நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் பாவத்தை விட்டு விலகுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஜீவியம் ஆரம்பிக்கப்படுகிறது. உராமின் சொல்லுங்க. வாசிங்கம்மா. அந்த ஒளி இருளானது, பாவமானது என்ன செய்யாதான்? அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியாது. ராமின் சொல்லுங்க. ஆமே, அந்த ஒளியை கண்டோட பாவம் என்ன செய்யும்? என்ன செய்யும் சொல்லுங்களேன். இப்ப நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு போறீங்க, அப்ப என்ன நடக்கும்? பிசாசு என்ன செய்யும்? ஆமா, என்ன செய்யும்? அங்க அப்படியே பேசாம இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். இதே ஒரு வேறு நாட்டில் இருந்தால் கத்தி கொள்ளடி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? நம்ம இருளில் இருக்கிறவங்க கூட பரவாயில்ல போகிற குராமின்னு சொல்லுங்க. அவங்க கூட என்ன செய்வாங்க? பேசுங்க. உங்களோட தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நாம இல்லையா? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஏழு வருஷங்க. அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்லும்படியாக யோவான் அன்று வந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஒளியை பெற்றவர்களாக சாட்சி சொல்லுகளாக இருக்கிறோம். அவன் ஒளியை குறித்து பேசும்படி வந்தான். இன்றைக்கு நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? ஒளிக்கு சாட்சியாக இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க. ஆமா இல்லையா? அந்த சந்திரன், அந்த சூரியனுக்குள்ள என்ன இருக்கு? அந்த வெளிச்சம் அப்படியே என்ன ஆகுது? சந்திரனுக்குள்ள வருது. ஆமாவா இல்லையா? அது சொல்லுவாங்க, அந்த சூரியனுடைய வெளிச்சம் தான் என்னது? சந்திரனுக்குள்ள பிரதிபலிக்கிறது. அவராமின்னு சொல்லுங்க. அப்ப உங்களுக்குள்ள என்ன உண்டாகுது? நாம் எப்போதுமே எப்படி இருக்கிறோம்? நாங்கள் இந்த இருளில் தான் யாரு தாவீது சொல்கிற பொழுது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தெரித்தார் என்று சொல்லி. அப்ப இந்த உலகத்தில் ஆனால் இந்த ஒளியானது வந்த பிறகு நம்ம என்ன ஆயிடும்? வெளிச்சமாய் வந்துடுறோம். நாம் எது நல்லது கெட்டது என்பதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு இந்த கண் தான் நமக்கு என்னது மிக முக்கியமான ஒரு வெளிச்சமாய் காணப்படுகிறது. கரங்களை தட்டி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். யோவான் 9 என்ன சொல்லுதுமா? கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். அப்ப சொல்லுகிற உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும் ஆமென் பிரகாசிக்க செய்கிறது. ராமன் உங்களை பிரகாசிக்க செய்ய, உங்கள் வாழ்க்கை செழிக்க செய்ய, உங்கள் வாழ்க்கையிலே ஆமென் எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு அவர் தான் என்னது? அவர் மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? நமக்கு ஒளி கொடுக்க முடியும். ராமன் சொல்லுங்க. இப்போ நம்ம இப்போ டெக்னாலஜியாக சொன்னால் என்ன சொல்லலாம்? இந்த டெக்னாலஜி காலத்தில் எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க. படிக்கிறேன், காலேஜுக்கு போகிறேன், என்னெல்லாம் படிக்கிறேன், என்ன நீங்கள் தான் சொல்லுங்கள். சிரிக்கிறீங்க. ஏன் டெக்னாலஜியில் என்ன சொல்லுது? என்னம்மா? பவர் பேக்.
என்னது? பாவப்பேக் சாட்சி. அது என்ன செய்யும்? வாங்கணும் எழுப்பணும்னு என்ன செய்வோம்? ஃபோன் எடுத்து எத்தனை 72 கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கிற வராமின்ட்டு காலையிலேருந்து உங்களை பாருங்க. நீங்கள் 22 இருக்கீங்களா, 12 இருக்கிறீங்களா, ஃபுல் சார்ஜில் இருக்கிறீங்களா? அதை நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம என்னது பார்ப்போம்? அந்த எலக்ட்ரானிக்கில் தான் நம்ம என்ன செய்வோம்? எடுத்து பார்ப்போம். இங்கே அழகா சொல்லுகிறாரு, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையோ பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம், வராமின்றது. அவர் உலகத்துக்கு வந்தது ஒரு நோக்கம். உங்களையும் என்னையும் என்ன செய்ய? வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வரும்படியாக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். 8:12 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். ஹலோ, என்ன சொல்றேன்னா, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். அங்க சொல்லுகிறார் பாருங்க, வாசிங்க மகள். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற இந்த யோவான் அதிகாரத்துல தான் ஆண்டவர் அடிக்கடி உபயோகித்த ஒரு வார்த்தை என்னது? நான் என்கிற வார்த்தை. ராமின் சொல்லுங்க. 4 அவன் சுவிசேஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாம் குறைவாக இருக்கும். ஆனா இங்கே அது யோவான் அதிகாரத்துல மட்டும் தன்னை என்ன செய்கிறான்? கிறிஸ்து என்ன செய்கிறான்? கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும் பிதாவுக்கு அடையாளமாகவும் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாகவும் என்ன செய்கிறான்? அநேக காரியங்களை வெளிப்படுத்து. இப்ப ஜனங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்க சொல்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்குகிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாதபடிக்கு. நாம் அடைந்திருக்கிற ஒளி என்னது? ஜீவ ஒளி. அப்படின்னு என்னது? நித்தியமான ஒரு ஒளி. வராமல் சொல்லுங்க. இந்த ஒளியை என்ன செய்ய முடியாது? பிசாசானவன் இருள் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. வராமல் சொல்லுங்க. அதுக்காகத்தான் உங்களை ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, சபைக்கு ஒழுங்கா வாங்கன்னு சொல்றது. காரணம் என்னன்னு கேட்டு அவன் எப்பொழுதுமே அவன் என்ன செய்வான்? தந்திரமாக அவங்களை என்ன செய்வான்? வேறு வழிகளை கொண்டு போவதுக்கு அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரலன்னா என்னது? ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க சபைக்கு வராட்டி என்னது 1000 விசுவாசோட நீங்க என்ன செய்றீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போறீங்க. சாரி 100. 2 ஞாயிற்றுக்கிழமை வராட்டி that is wrong. அந்த மேக்ஸ் வந்து wrong. ஆமே, அப்படி நம்ம அப்படிதான் 10னா 20, 20னா 30. இது அப்படி அல்ல. 100 அது என்ன ஆகும்? அது 1000ஆய் மாறும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. 2 ஞாயிற்றுக்கிழமை வராட்டி என்ன ஆகும்? அப்படின்னு சொல்றோமே என்னது? ஆமா. அப்புறம் என்ன ஆகும்? 3 ஞாயிற்றுக்கிழமை வரலன்னு என்ன ஆகிடும்? சொல்லுங்களேன். 4 ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா நீங்க தான் லேகியோ. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், உங்களுக்காக 2000 பண்டிகை வந்து என்ன செய்யணும்? இறக்கணும். உங்க வீட்டை சுத்தி. புரிகிறதா? இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, ஹலோ, நான் என்னவா இருக்கிறேன்? I am the light the world. ஆமாவா இல்லையா? சொல்றேன், நான் உங்களுக்கு என்னவா இருக்கிறேன்? நான் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறேன். ஆமே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த வெளிச்சத்துக்குள்ள என்ன செய்யணும்? பாருங்களே, இந்த இரவு நேரங்கள்ல லைட்லாம் போட்ட சில பூச்சிகள் என்ன செய்யும்? அந்த லைட்டை நோக்கி வரும். ஆமாவா இல்லையா? அது ஏன்? அந்த வெளிச்சத்துக்குள்ள அது வர வேண்டும். ஆமின்னு சொல்லுங்க. சில இதுகளுக்கு அந்த வெளிச்சத்திலே வந்து செத்து போயிடும். அதில் விழுந்து செத்து போயிடும். ஆமாவா இல்லையா? நீங்களும் நானும் அப்படிதான் வெளிச்சத்துக்குள்ள போய் செத்து பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். நோக்கி நித்தியமா என்னது? ராஜ்யம், நித்திய மரணம், நித்திய வாழ்வு. ராமின் எல்லாம் நித்தியமா வச்சிருக்கிறார். ராமின் எதுவும் குறைவுள்ளதால் என்ன சம்பூரணமானது. ராமின் சொல்லு. ஆகவேதான் அங்கே சொல்லுகிறார். அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார். ராமே. அடுத்து வாசிங்கள். 12:46 வாசிங்க மகள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. சொல்றாரு. என்ன வாசிங்க? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. நல்லா பார்த்து கொள்ளுங்க. என்ன சொல்றாரு? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. இன்னொரு என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. எவனோ அவர் சத்தம் சொல்றாரு. நீங்க நானெல்லாம் சொல்ல ஏவன் இந்த பூமியில யார் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் என்னவாக இருக்கிறார்?
வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென் ஆமென். அதுதான் அங்க சொல்ற. வாசிங்களேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ இருளில் இராதபடிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன். ஆமென். பாருங்க, அவர் விசுவாசிச்சிட்டீங்கனாலே என்ன உண்டாயிடுது? வெளிச்சம் வந்துருது. ஆமென். அதனாலதான் அழகாக சொல்லுகிறார். வாசிங்கமாக, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. என்னிடத்தில், எல்லா இடத்திலும் அல்ல. ஆமென். நமக்கு மிக முக்கியமான கீவேர்டு என்னது? விசுவாசம். அப்ப நாம எது மேல விசுவாசம் வச்சிருக்கணும்? அவர் மேல வைத்திருக்க வேண்டும். நம்முடைய தொழில், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய பணம், ஆமே, நம்முடைய சூழ்நிலைகள், இவைகள் அல்ல. ஆமே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? நமக்கு இதையெல்லாம் கொடுத்தாரே, நம்ம இன்றைக்கு செல்வ செழிப்பா இருக்கிறவமே, அதற்கு காரண கர்த்தாவாக இருக்கிறவர் அவர் மேல மட்டும் நம்ம விசுவாசத்தை வைத்துக்கொண்டு நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க, இந்த விசுவாசம் நம்மளை அடுத்தடுத்த நிலங்களுக்கு கொண்டு போகும். ராமின் சொல்லுங்க, அது எப்பயுமே அந்த சாட்சி குறையாதபடி நம்ம விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? மேலோங்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே தான் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ இருளில் இராதபடிக்கு. அவர் என்ன சொல்றாரு? அவர் மேல நீங்கள் விசுவாசம் இருக்கிற நேரத்துல என்னது? விசுவாசம் உங்களை பாவ தந்திரத்திலே கொண்டு போய் விடாதபடிக்கு அவர் என்ன செய்வார்? உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்ப இருளான பாவத்தின் வழிகள், உலகத்தின் வழி, உலகத்தின் இச்சை, இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிறது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு என்ன செய்வார்? அவர் எப்பொழுதுமே உங்களுக்கு எப்படி இருப்பாரு? வெளிச்சமாக இருப்பார். அப்ப இந்த வெளிச்சம் எப்படி உங்களுக்கு எப்பொழுது பிரகாசிக்கிறேன்னு சொன்னா, நீங்க வேத வசனங்களை வாசிக்க 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 நீங்க என்ன ஆயிருப்பீங்க? வெளிச்சமாக இருப்பீங்க. ராமன் சொல்லுங்க, புது அதாவது புது புது செல் எல்லாம் உங்கள் சரீரத்தில் உண்டாகும். செல்ஸ்கள் புதுசாய் உண்டாகும். நன்மையானது பேச தோன்றும், நன்மையானது செய்ய தோன்றும். தேவையில்லாத பாவ வழிகள், பாவ காரியங்களை செய்ய நமக்கு மனம் தோன்றாது. அப்படி செய்கிற நேரத்தில் ஒரு போன்ல எதிரே ஒரு பாவக்கிரியை பார்க்க நினைச்சாலும் இந்த பரிசுத்தம் என்ன செய்யும்? அதை தடை பண்ணும். ஆமாவா இல்லையா? அது நம்மளை உணர்த்தும். ஆமாவா இல்லையா? ஆமா, இது தவறு, இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மை என்ன செய்யும்? நாம சுதாரித்துக் கொள்வதற்கு அது கிருபை செய்கிறதாக இருக்கு. ஆகவே தான் நீங்க சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் ஒளியாய் வருவதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? அங்கே நினைப்பு ஊட்டுகிறார். ராமின் சொல்லுங்க, அப்ப நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆமாவா இல்லை? இன்றைக்கு நாங்கள் வேதத்தை வாசித்தபடியினால், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்தபடியினால் இவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஒருவரை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். உங்க எல்லாருக்கும் தெரிந்தவர் தான். நாமே 9ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அவன் பிரயாணமாய் போய், ஆமென், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. ஆமென். 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்களானால், பவுல் என்கிற ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான்? மிக பயங்கரமான ஒரு மனுஷனாக இருக்கிறான். நாமே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி, ஆமென், முதல் வசனம் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரியரிடத்திலே போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். நம்மை கொல்லும்படிக்கு, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கொல்லும்படியாக சட்டத்தின் மூலம் நிருபங்களை வாங்க முற்பட்ட அதே ஆமீன் பவுல் என்று சொல்லக்கூடிய ஆமீன் சவுலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரை குறித்து நிருபம் எழுதுவதற்கு, ஆமீன் சொல்லுங்க, கிறிஸ்து யார் என்பதை குறித்து நிருபம் எழுதுவதற்கு என்ன செய்கிறார்? அவரை ஏற்படுத்துகிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தி. மிக பயங்கரமான ஒரு மனுஷன். ஆமீன். பவுல் ஆமீன், அவர் ஒத்தைக்கு நின்று சண்டை போடக்கூடிய மனுஷன், நல்ல திடகாசமான மனுஷன், நல்ல செக்ஸ் பேக் உள்ள மனுஷன், ஆமீன், நல்ல ஸ்போர்ட்ஸ் செய்யக்கூடிய மனுஷன். ஆமீன். அப்படிப்பட்ட மனுஷன் ஒரே ஒரு பலவீனம் மட்டும் இருக்கிறது. அந்த பலவீனத்தை குறித்து ஒரு இடத்துல சொல்லுகிறார். ஆனாலும் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் பிரயாணமாக போகிறார். என்ன பிரயாணம்? போரல்ல. எங்க போறாரு? ஆமா, கிறிஸ்துவை அறிவிக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யணும்?
ஓ, எங்க கொண்டு வந்தேன்? எருசலேத்திலே கொண்டு வந்து என்ன சொன்ன? அப்பதான் ஒருத்தன் கூட என்னது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு அவர் புறப்பட்டு அங்கே போகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது, ஆமென், போயிட்டார். ஊர் கிட்ட போறவா ஆண்டவர் அப்படிதான் சில காரியங்களை செய்கிற நேரம் ஆச்சரியமாக இருக்கும். இங்கே தடை பண்ணியிருக்கலாம், எங்க ஆரம்பத்திலே தடை பண்ணியிருக்கலாம். ஆமாவே இல்லையா? சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை விட்டு பிடிப்பார். விடாமல் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்கிற நேரம் அவன் நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம என்ன செய்வோம்? சில காரியங்களை நமக்கு தான் எல்லாம் முடியும், நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி சொல்லி நம்ம போவோம். ஆண்டவரும் விடுவார். விட்டு எங்கேயாச்சும் ஒரு வச்சு தான் என்ன செய்வார்? அப்படியே பிடிப்பார். விடாமல் சொல்லுங்க. இப்போ இவர் போறாரு, யாரு? சவுல் போறாரு. போயிட்டு என்ன செய்யணும்? எப்படி? ஆமைன்னு எஸ்தர் புத்தகத்திலே ஆவான் என்ன செய்கிறான்? யூத ஜனங்களுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி ஜனங்களை கொல்லும்படி கடிதங்கள் அனுப்புறது போல இவர் நேராகவே போறார். யாருக்கு விரோதமாக? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக. அப்ப எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மனுஷனாக இருந்திருப்பார். ஆமாவா இல்லைங்க? அப்படிப்பட்ட மனுஷனை நாம் 22ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வாசிகமாக, அந்த ஒளி மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால், என்னவா? அந்த ஒளி மகிமையினாலே, அந்த ஒளி என்னவா? மகிமை. ராமன் சொல்லுங்க. ஆமென். மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடினாலே என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். ஆமென். அப்ப இப்படி போனார். இங்கிருந்து போற நேரத்துல சட்டங்களை வாங்கிக் கொண்டு பிரமாணங்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு? போறாரு. இப்ப எப்படி போறாரு? 4 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு எப்படி போயிட்டு போறாருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த ஒளியின் மகிமையினாலே ராமன் சொல்ற அந்த மனுஷனுடைய அந்த இருளை என்னது வேற ஒருவரும் அந்த இருளை போக்க முடியாது. ராமன் சொல்ற அந்த பொல்லாத பிசாசின் இருளிலிருந்து ஜனங்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த மகிமையின் ஒளி இந்த பூமிக்கு வந்தது. ராமன் சொல்ற இந்த உலகம் பிசாசின் கட்டுக்குள் இருந்த போதினாலே ஆமென் அங்க என்ன நடந்தது? அந்த ஒளி பிரகாசித்தது. அதுபோல பவுல் ஒரு கட்டுக்குள்ளாக இருந்தார். பழைய ஏற்பாட்டின்படி பிரமாணங்கள் கட்டளைகளை கை கொண்டபடினாலே அவர் ஒரு யூதனாகவே வாழ்ந்தார். ஆமென். வேதத்துல ஆமென். யாரு அவர்கள்? என்ன யூதர்கள். யூதர்களுடைய கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது. யூதருடைய முறைப்படி இருக்கிறது. கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், பிரமாணங்களை கை கொள்ள. அந்த வகையில தான் பவுல் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பழைய ஏற்பாட்டின்படி பிதாவாகிய தேவனை அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆராதிக்கிறது. பக்திமான். வேற யாரையும் அவர் ஆராதிக்கவில்லை. வேறு கடவுள்கள் என்று சொல்லி வேற யாரை ஆராதிக்கவில்லை. அவர் தேவனாகிய யெகோவாவை தான் ஆராதித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய கண்கள் திறக்கப்படாதபடி இருளுக்குள்ளே இருந்தார். பிரமாணமும் கட்டளையும் அவர் என்ன செய்தது? இருளுக்குள் வைத்திருந்தது. ஆகவேதான் அந்த இருளில் இருக்கிற மனுஷன் என்ன செய்யணும்? வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னதாக இயேசு என்ன செய்தார்? அவருக்கு வெளிச்சமாய் வெளிப்பட்டார். ஆகவே அந்த ஒளியின் மகிமையினாலே நம்ம பார்வை என்ன பார்வை? எந்த பார்வை போயிருச்சு? இந்த உலகத்துக்குரிய சரீரத்துக்குரிய இருளுக்குரிய பார்வை என்ன செய்யுது? அந்த பார்வை நமக்கு போனாதான் புது பார்வை உண்டாகும். ஆகவேதான் பவுல் அப்படி அனுபவித்து ஒரு காரியத்தை சொல்லு. அப்ப நமக்கு இந்த உலகத்துக்குரிய இச்சையோடு இருந்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது? அவரை தரிசிக்க முடியாது. ராமின் சொல்லு. வேதம் சொல்லுகிறது அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நாமும் அவருக்கேற்ற பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் இல்லாத ஒருத்தரும் வேதத்தை வாசிக்க விளங்காது. ராமின் சொல்லுங்க. வார்த்தை கிறிஸ்து. அப்ப நம்ம எத்தனை முறை வாசல் உலகத்தில் இருக்கிறவங்க வாசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன வெளிப்பாடு இருக்காது. ஆனால் வாசிக்கலாம். ஆனால் கண்கள் நாமே சுத்திகரிக்கப்படுகிற போது இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும். ராமின் நம்ம லைவா கொண்டு போவார். இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு, யாருக்காக சொல்லப்பட்டு இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்ப்பதற்கு நமக்கு என்ன செய்வார்? நமக்கு அந்த சிந்தையை நமக்கு என்னது கொடுப்பார்? அறிவை கொடுப்பார். ராமின் சொல்லுங்க. அறிவு எதை குறிக்கிறது? அறிந்து கொள்வதை. ராமின் சொல்லுங்க. ஞானம் என்ன செய்கிறது? இவைகள் என்னது? அது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வருகிறது. ஆமாவே இல்லையா? அப்ப அறிவு என்ன செய்கிறது? இதை நம்மளை அறிந்து கொள்வதற்கு புரிகிறதா? அதான் அறிவு என்று சொல்றது. அறிவு, ஞானம், புத்தி அப்படின்னு ஒவ்வொன்றும் இருக்கிறது. ஆகவே இங்கே அந்த மகிமை ஒளி என்ன செஞ்சிச்சு? அவனை இந்த உலகத்துக்குரிய பார்வை இழந்து
கையாகி கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். ஆமா, அவர் போகிற குதிரையில போறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. குதிரையில எப்படி போறாரு? பாட்டு பாடிட்டு போயிருப்பாரு. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஒரு தடவை போயிருப்பாரு. எல்லாரும் கூட்டிகிட்டு என்னது யுத்தத்துக்கு போறாரு. சும்மா கிடக்குறவங்க போட்டு அடிக்கிறதுக்கு. ஆமாவா இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் என்ன செய்யறாரு? அவங்களெல்லாம் பிடிச்சி அடிச்சு கொல்லணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவர் போறார். 26ஆம் அதிகாரத்துல 13ல இருந்து வாசிச்சு நாங்க முடிக்கிறோம். சரியா? இதெல்லாம் ஒரே காரியம். ஆகவே 9ஆம் அதிகாரத்துல அவருடைய நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். ஆமா, 22வது அதிகாரத்துல அவர் என்ன செய்கிறார்? அவர் சாட்சி சொல்லுகிறார். ஆமாவே இல்லையா? இப்ப என்னது 26ஆம் அதிகாரத்திலும் பவுல் என்ன செய்கிறார்? அங்கே அந்த தேசத்து ராஜாவிடத்துல போயிட்டு தனக்கு நடந்த சம்பவத்தை சொல்லி தன்னை நிரூபிக்கிறார். நான் யூதனாக இருந்தேன், நான் இப்படி எல்லாவற்றையும் பிரமாணத்தின் படியெல்லாம் நான் இருந்தேன். பாருங்க, நான் வாசிக்கிறேன். நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமில் என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியினால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய வேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். இவருடைய பழைய சாட்சியை சொல்றார். நான் யூதனாக இருக்கிறபோது எப்படி இருந்தேன்? இவர்கள் எனக்கு எதிர்த்து நிற்கிறார்களே. ஆமா, இந்த இஸ்ரவேலராக இவர்களை போலதான் நான் இருந்தேன். ஆனால் நான் இடையிலே ஒரு சம்பவம், ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு. அதை தான் இங்க வாசிக்கிறோம். வாசிக்க மகள். மத்தியான வேளையில் ராஜாவே, இல்ல இங்க இந்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த 13ல இருந்து வாசிங்க. மத்தியான வேளையில் இப்ப மத்தியான வேளையில எப்படி இருக்கும்? பயங்கர சூடு, சரியான வெயில், அப்படிதானே சொல்லுவோம். அதை விட ஒரு வெளிச்சம் ராமன் சொல்லு. நேச்சுரல் பவர் ராமன் சொல்லு. மத்தியான வேளையில போறாரு. மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடனே பிரகாசத்தில் உள்ள அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். அப்ப பாக்குறாரு. இப்ப போய்கிட்டு இருக்கிறார். மத்தியான வேளையில போய்கொண்டிருக்கிற நேரம் எதை தரிசிக்கிறார்? ஒரு ஒளியை தரிசிக்கிறார். ராமேஸ்வரம். ஆமாவா இல்லையா? அப்ப பவுல் என்ன செய்கிறார்? ஒரு ஒளியை தரிசிக்கிறார். நாங்க எல்லாரும் தரையில விழுந்த பொழுது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே, அவங்களுடைய சொந்த பாஷையிலே இயேசு பேசுகிறார். அப்பொழுது நான், ஆண்டவரே, எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்கிறேன். ராமின் சொல்லுங்க. சுத்தி பார்க்கிறார், ஒண்ணுமே இல்லை. ஆமாவே இல்லையா? ஆமா, அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. தன்னுடைய பெயரை சொல்லி அழைக்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. அதற்கு பிறகு அப்பொழுது நான், நீர் யார் என்றே. அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, இயேசு நானே. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த. ஆண்டவர் யாரு? சவுல் யாரை துன்பப்படுத்தல? இயேசுவை அல்ல, இயேசுவை அறிந்தவர்களை. இயேசுவை அறிந்த உங்களுக்கு துன்பம் வருகிற பொழுது இயேசு என்ன செய்வார்? உங்களுக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார், உங்களுக்காக நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த ஜனங்கள் அவதான் ஏற்றுக்கொண்டு, பேதுரு மூலம் ஏற்றுக்கொண்டு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கங்கே என்ன செய்யறாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கங்கே ஆராதனைகள் நடக்கிறது, ரட்சிக்கப்படுறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கிற பொழுது இதை குறித்து அறிந்த பவுல் என்ன செய்கிறார்? புதிய ஒரு காரியத்தை, ஒரு மத கொள்கையை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? புறப்பட்டு போகிற பொழுது இப்ப ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். அப்பொழுது நான், ஆண்டவரே யார் என்று கேட்கிறேன். ராமின் சொல்லுங்க. அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிறேன் இயேசு நானே. நம்ம பாருங்களேன். அப்ப நம்ம இருள இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்? ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை நாங்க என்ன செய்வோம்? துணிகரமாக செய்வோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் அறியாத வழியினாலே அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? தவறான வழிகளிலாம் தைரியமாக போய்கொண்டிருக்கிறாங்க. ஆமாவே இல்லை, எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போலதான் பவுல் என்ன செய்கிறார்? அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறார். இப்பொழுது சொல்றாரு, இப்பொழுது நீ எழுந்து
எழுந்து காலூன்றி நில். முதலாம் சொல்லுகிறார். முதலாம் என்ன செய்யணும்? எழுந்து. நீ எழுதணும். ராமின்னு சொல்லுங்க. ரெண்டாவது என்ன செய்யணும்? காலூன்றி நில். நிற்கணும். நீ கண்டவைகளை அடுத்து சொல்ற, நீ கண்டவைகளை நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவோ சாட்சியாகவோ ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானே. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேன்? ஆமென். என்ன செய்ய போறவனே? உன்னை ஊழியக்காரனாகி மாற்றப்படுகிறார். இப்பொழுதே நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமானதை காண போகிறவைகளை என்ன செய்யணும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவோ சாட்சியாகவோ ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானே. அந்த ஒளி உங்களுக்கு தரிசனமானது. ராமின் எதற்காக அந்த ஒளியை நீங்க தரிசிட்டீங்க? எதற்காக அந்த ஒளியை நீங்க எல்லாம் தரிசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அவருக்கு ஊழியம் செய்வதற்கு. ஆமென். இந்த ஒளியை நானும் தரிசித்தேன். எனக்கு ஒரு 24 வயது இருக்கு. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 24 வயது இருக்கிற நேரம் உலகத்திலே ஆமென் பாவ வழிகளிலே நடந்து பாவத்தின் உச்சத்துக்கு போய் அதனால் எனக்கு மரணம் ஏற்பட்டு மரண பள்ளத்தாக்குக்குள்ளாய் நான் கடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது ஆமென் என் குடும்பத்தில் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுதும் நான் அவருக்கு விரோதமாகவும் ஆமென் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எழும்பி வேதத்துக்கு புறம்பான வார்த்தைகளை பேசி இயேசுக்கு புறம்பான வார்த்தைகளை பேசி அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. மரணத்தின் தருவாய் இன்னும் கொஞ்சம் சொற்ப வேளையிலே நான் மரித்து போவேன் என்று சொல்லி ஒரு பாதாளத்தை போல இருக்கிற ஒரு இருளுக்குள் நான் போய்கொண்டிருக்கிற பொழுது என்னை அறியாதபடிக்கு நான் இயேசுவே என்று கூப்பிட்ட பொழுது ஆமென் ஆமென் இந்த வெளிச்சத்துக்கு பெயர் இயேசு. ராமின் இதே வெளிச்சம் அன்றைக்கு ஆமென் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்ட இந்த வைத்தியசாலைக்குள் இந்த ஒளி ஆமென் வெளிப்பட்டபடினாலே இன்றைக்கு நான் அவரை குறித்து ஆமென் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை இருளான வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்தார்? ஒளியாக மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அந்த இருளை போக்கும்படி தான் அவர் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு 2000 வருஷம் முன்பதாக வந்தார். ஆகவேதான் பவுல் அப்படிப்பட்ட ஒரு இருளுக்குள்ளாய் போய்கொண்டிருந்த பவுலை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். மகள் எஸ்தர் சொன்னது போல ஆமென் அஞ்ஞானிகளை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு அஞ்ஞானிகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் கல்விமான்களை வெட்கப்படுத்தபடிக்கு வேதிகளாகி நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆமாம் எங்கள் வீட்டில் எல்லாமே நல்ல எஜுகேஷன். எனக்கு இப்போ எந்த பக்கம் புஸ்தகத்தை திரும்பி பார்த்தாலும் படிப்பு வராது. இப்போ நான் யோசிப்பேன். ஸ்கூல்ல எல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. என் பேரை போட்டால் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேன். பாட்டு போட்டி போக மாட்டேன். ஸ்போர்ட் எதுக்குமே போக மாட்டேன். இப்போ கிட்டடியில் எனக்கு டீச் பண்ண சேர்மார்களை பார்த்தேன். என்ன குமார் செய்றீங்க? நான் சொன்னேன், நான் இந்த ப்ரீச்சர். பேச தெரியுமா உங்களுக்கு? ராமின்னு சொல்லுங்க. ஆச்சரியப்படுறாங்க. ஸ்கூல்ல பேசவே மாட்டீங்களே, ரெஜிஸ்டர் மார்க் பண்ண கூட இருந்து பேதை. ராமின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை என்னை ஞானியாய் மாற்றினார். அந்த ஒளி இல்லாத போனாலும் இந்த சத்தம் வராது. ராமின்னு சொல்லுவோம். அது அப்போ ஆண்டு நான் நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா உலகத்தில் நான் போயிட்டு இன்னைக்கு நான் இந்த ஃபீல்டுக்கே வந்திருக்க மாட்டேன். நித்திய ஒளி ராமின் சொல்லுங்க. நீங்க முடிவு வரையும் இந்த ஒளி என்ன செய்யும்? உங்களை ராஜ்யத்துக்கு கொண்டு போற வரைக்கும் இந்த ஒளி உங்களுடைய பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களா? வாசிங்க. அப்பொழுது நான் ஆண்டவரே நீ யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் என்ன சொல்றாரு? ஊழியக்காரனா இருப்பது பெரிதல்ல, சாட்சியான ஊழியக்காரனா இருக்கிறது. எல்லாரும் ஊழியம் செய்யலாம், அது பெரிதல்ல. உங்கள் ஊழியத்துல கிறிஸ்து சாட்சியாக இருக்க வேண்டும். உங்க ஊழியத்துல அவருடைய வெளிச்சம் இருக்க வேண்டும். ராமின் அந்த வெளிச்சம் இல்லாத ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்ய முடியாது. ராமின் அந்த வெளிச்சம் தான் நமக்கு வார்த்தையை காட்டும். ராமின் அந்த வெளிச்சம் தான் நம்முடைய கண்களை திறக்கும். ஆமா இல்லையா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான். வாசிங்க 119 105 என்ன சொல்லுது? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். உம்முடைய வசனம் நம்முடைய பாதைக்கு என்னவாக இருக்கு?
வெளிச்சமாக இருக்கு. ஆமாவே இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு என்னது ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்களா இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? வாசிக்கமாக உங்களுடைய வார்த்தை என் காலுக்கு என்னவா? அப்ப நம்ம கால் இடராதபடிக்கு நம்ம காலுக்கு என்னவா இருக்கான்? தீபம் அப்படின்னா வெளிச்சமாக இருக்கிறது. என் பாதை, நீங்க எங்க போக போறீங்களோ அந்த பாதைக்கு என்ன உண்டாகிறது? ஆமா, நாங்க அந்த டார்க்னஸ்குள்ள போய்கிட்டு இருந்தோம். ஆமாவே இல்லையா? நாங்க நினைச்சபடி நாங்க போய்க்கணும். இப்ப அப்படி இல்லை. நமக்கு சரியான ஒரு ட்ராக் ஒன்று இருக்கு. ராபின் ரோட். இப்ப வாகனங்கள், எல்லா வாகனங்களுக்கும் என்ன இருக்கு? ஒரு விதமான ட்ராக் ரோட்லாம் இருக்கு. ஆனா ட்ரெயினுக்கு பாருங்க என்ன இருக்கு? ஒரு ட்ராக் ஒன்று இருக்கு. ராபின் ரோட். விமானத்துக்கு என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? அதுக்கு ஒரு ட்ராக் இருக்கு. ராபின் சொல்லுங்க. சும்மா எடுத்தோன்னு ஓட முடியாது. ராபின் ரோட் வானம் தானே அடிச்சு பிடிச்சி போய் அதுக்கு என்னது? ஆமே, அங்க என்ன இருக்குமா? அந்த ஒரு இது ஒன்று வச்சிருக்கிறாங்க. என்ன செய்வாங்க? அந்த ட்ராக் அங்க எங்க ஏர்போர்ட்ல இருந்து அது சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்யணும்? இந்த ட்ராக்ல போய்கொண்டே இருக்கணும். இப்ப இத்தனை மணி நேரத்துக்குள்ள என்னது? ஒரு பெரிய புயல் காற்று வருகிறது. நீங்க 2000 அடிக்கு மேல நீங்க போகணும் அல்லது கீழே போகணும். இந்த பெங்களூருக்கு ஒரு பெரிய ஒரு புயல் ஒன்று சுற்றி கொண்டிருக்கு. நீங்க என்ன செய்யணும்? டேர்ன் பண்ணி போகணும்னு சொல்லி என்ன செய்வாங்க? இன்டர்நேஷனல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவங்க அங்க பிளைட்ல என்ன செய்வாங்க? மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ராமின் சொல்லு. இந்த சத்தம், அந்த வெளிச்சம் அவங்களை வழி நடத்தும். அதுபோல ஆண்டவருடைய வெளிச்சம் சத்தம் நம்மளை வழி நடத்தினபடிதான் நாங்கள் போக வேண்டும். ராமின் சொல்லு. அவ்வளவு பெரிய பிளைட் அவங்க ஓட்டி கொண்டிருக்க பைலட் பெருசல்ல. அவங்க என்ன செய்யும்? சில நேரங்களில் பிளைட் போய்கொண்டே இருக்க நேரம் அந்த பிளைட்டுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிற பொழுது சொல்லுவார்கள், அது காணாம போயிட்டு அல்லது அது என்ன ஆயிட்டு யாரோ கொண்டு போயிட்டாங்க ஏதோ சொல்லுவாங்களே. ஆமாவே அந்த அப்புறம் கண்டுபிடிக்க என்னத்தை கண்டுபிடிப்பாங்க? அந்த ஒரு பிளைட் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி என்னது மொத்தமாக ஓடி போய் எதை கண்டுபிடிப்பாங்க? என்னம்மா? அந்த டார்க் பாக்ஸ், அந்த கருப்பு பெட்டி தான் தேடுவாங்க. அதுக்குள்ளதான் என்ன இருக்கும்? என்ன சம்பவங்கள்லாம் நடந்தது. ராமின் சொல்லு. அதுபோல நமக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. ராமின் சொல்லுங்க. அதை கண்டுபிடித்து ஆண்டவர் அது என்ன செய்வாரு? நம்மளையும் கண்டுபிடிப்பார். ராமின் சொல்லுங்க. ஆகவே நாங்கள் வழிவிலகி போகாதபடிக்கு எப்படி அங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அந்த ஏர்போர்ட் மூலம் அனுப்புகிறார், அதுபோல பரலோக ராஜ்யத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த இன்ட்ரடக்ஷன் படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் நடக்க வேண்டும். வாசிங்க மகள் செஞ்சாரு, தவறி போயிட்டார். இப்ப ஆண்டவர் சரிறார். இப்ப சரியான ரோட்ல கொண்டு வர்றார். ராமின் சொல்லுங்க. வாசிங்க. நமக்கு தரிசனமானார் என்று சொன்னால் சும்மா அல்ல. எதற்காக? அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். சாட்சி என்னது? விசுவாசம். ராமின் சொல்லுங்க. நம்முடைய சாட்சி என்னது? விசுவாசம். அதுதான் மிக முக்கியம். எப்படி ஊழியம் செய்யணும்னா எல்லாரும் சொல்லுவாங்க விசுவாசத்துல. என்ன விசுவாசம்? யாரை எதிர்பார்த்து? அவரை எதிர்பார்த்து. ராமின் சொல்லுங்க. வாசிங்க. உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திலும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். கரங்களை தட்டி தேவனை உங்களை எல்லாம் எதுக்கு ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு? சொல்லுங்க சொல்லுங்க. வாசிங்க. எங்க எங்க நீங்க? அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கு பாருங்க. அவர்கள் உங்களுடைய உறவுகள் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்டும் இன்னும் ஆண்டவரை குறித்து சரியா அறியாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், இப்படி பல விதமான என்னது அந்த வெளிச்சத்துக்கிட்ட வந்துட்டு என்னது வெளிச்சத்தை அனுபவிக்க முடியாதவர்கள் இருப்பாங்க. இந்த சத்திய வேதத்தை நாம் தெளிவா அறியாத வரைக்கும் நாங்க என்னது அந்த டார்க்னஸ்குள்ளேயே தான் இருப்போம். ஆமாவே இல்லையா? ஆகவே இப்ப சொல்றாரு, அவங்க என்ன செய்யணும்? இந்த உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, எரிச்சலை விட்டு, கோபத்தை விட்டு, புறங்கூறுகளை விட்டு என்ன செய்யணும்? அது ஒளி என்ன செய்யும்? நம்மை தவறு செய்ய நம்மளை என்ன தூண்டாது. ஆமாவே இல்லையா? ஒருத்தரை பத்தி நம்ம தவறா பேசணும். என்ன அதிகாரத்துல பேசுறோம்? நம்ம எல்லினை பத்தி தவறா பேசுறேன். என்ன எனக்கு என்ன எப்படி நான் பேசுறேன்? நீ இல்லைங்கிற அதிகாரத்தில் நீ இருந்தா இல்லாட்டி அம்மாவா இல்லை. அப்படி இல்லைங்கிறது என்னது? இருளை காட்டுகிறது. ராமின் சொல்லுங்க. நமக்கு என்னத்தை கொடுக்குது?
ஆமா என்னது பாவ உணர்வை கொடுக்கிறது. ஆமாவே இல்லையா? அது என்ன செய்யுது? கதை பேசுற மாதிரி மற்றவங்களை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? குறை. அதனாலதான் சொல்றாரு, இருளை விட்டு என்ன செய்யணும்? ஆமா, பாவத்தை விட்டு, குறை சொல்கிறதை விட்டு, மற்றவர்களை குறித்து எரிச்சல் பேசுறதை விட்டு இந்த சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமாவே இல்லையா? இவைகளை என்ன செய்யணும்? விடணும். ராமேன் சொல்லுங்க, விட்டாதான் ஒளி. இருளையும் இந்த வெளிச்சத்தையும் என்ன செய்ய முடியாது? ஒன்றா சேர்க்க முடியாது. ராமேன் சொல்லுங்க, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும். அப்ப பிசாசுக்கும் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் இருட்டுக்குள்ள தான் இருக்கும். ராமேன் சொல்லுங்க, அவருடைய எல்லாமே என்னது? டார்க்னஸ் தான். இப்ப என்ன செய்யறாரு? இந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? பவுலுக்கு சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆனாலும் இவர்கள் மீண்டும் இருளுக்குள் போகாதபடிக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அவரை ஒளியிடத்தில் கொண்டு வர வேண்டும். ராமேன் சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்றாரு? சாத்தானுடைய பாருங்க, இருளுக்கு யார் அதிகாரி? சாத்தான். ஆமே, அது சொல்லுவீங்க. வெளிச்சத்துக்கு யார் அதிகாரின்னா மொழிப்பீங்க. ஆமாவே இல்லையா? வெளிச்சத்துக்காரங்க யாரு? இயேசு. ஆமா, நம்ம என்ன செஞ்சிடறோம்? அநேக நேரத்துல அந்த அதிகாரி விட்டு இந்த அதிகாரிகிட்ட போறது. அவர் ஏதாச்சும் நமக்கு கொடுப்பாரு, ஒரு இருட்டுக்களை கூப்பிட்டு அவர் அப்படி கொடுப்பாரு. ராமேன் சொல்லுங்க. ஆகவே இருளை விட்டு ஒரு இடத்திலே திரும்பும்படிக்கு கண்களை திறக்கும்படி. நமக்கு கண் திறக்காத வரைக்கும் ஆமே இந்த வேதம் நமக்கு புலப்படாது. ராமேன் சொல்லுங்க. ஆமே, ஜெபம் நமக்கு புலப்படாது. ஆமே, நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் என்ன ஆகாது? ஆமே, தெளிவாக இருக்காது. கண் திறக்கப்பட வேண்டும். எது நல்லது கெட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். சொல்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்? இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெளிச்சத்தை காண வேண்டும். 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஆமை அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆமை என்னது? பாவத்தில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்கிறார்? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்து என்ன செய்தார்? வாசிங்க. ஹலோ, நீங்க என்ன இருக்குமா? என்னமா வாசிங்க? இயேசுவை தேவன் என்னது? ஆமே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் சபை. இரண்டாவது வல்லமை, பிசாசை எதிர்த்து நிற்க. ஆமே, பிசாசுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த தலையை வச்சு போட்டு மூஞ்ச வெள்ளையா வச்சுக்கிட்டு நாக்குனிட்டு அது அல்ல. ஆமே, அவனுடைய குணங்கள் புரிகிறதா? அவனுடைய செயல்கள், அதை தான் விரட்டணும். அதுக்கு அதுமே நம்ம பேய் விரட்டணும். எல்லாருக்கும் ஆசை. யாராவது கீழே விழுந்துட்டா, தள்ளி விட்டு விழுந்து குதிச்சா நமக்குள்ள இருக்குதே அந்த அறிவு இருக்கக்கூடிய, அதை தான் நம்ம என்ன செய்யணும்? அதை தான் துரத்தணும். ராமேன் சொல்லுங்க. வாசிங்க. அபிஷேகம் பண்ணிட்டாரு. உங்களை அபிஷேகம் பண்ணாரா? கையை தட்டுங்க, காலை தட்டுங்க, குதிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் ஸ்ப்ரிங் போட்டு பேட்டரி போட்டு அப்புறம் தான் நீங்கள் எல்லாம் செய்வீங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஆராதனை வேலையில் ஆமாம் என்னது? அந்த அவரை ஆராதிக்கிற பொழுது என்னது? இருள் விலகுற பொழுது வெளிச்சம் என்ன உண்டாகும்? ஆமாம் என்ன செய்யும்? உங்களை ஸ்திரப்படுத்தும். ஆமாவே இல்லையா? ஆகவே தான் இவைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்து அவர் அனுப்புனார். ஆமாவே இல்லையா? அதே தான் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. இயேசு எப்படி நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில சுற்றி திரிந்தாரோ அதே போலதான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கும் அந்த கிருபைகள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆமென். உன்னை ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்டிருந்தா நீ என்ன ஊழியம் செய்யறனா அந்த ஊழியத்துக்குரிய அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் கொடுப்பார். நீ இன்ஜினியருக்கு படிச்சிருந்தா அதுக்குரிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அங்கே கொடுத்து வச்சிருப்பார். நீ ஒரு டாக்டருக்கு படிச்சிருந்தா உனக்கு அதுக்குரிய எல்லா வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து கொடுப்பாங்க. ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லை. நீ ஒரு சாதாரண ஒரு வீட்டில் வேலைக்கு போனால் அந்த வீட்டில் இருக்கிற தும்பு தடிகளிலிருந்து பிரஷ்லேருந்து உனக்கு எல்லாம் அங்கே இருக்கும். ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டு வேலை செய்ய என்ன செய்வாங்க? கிச்சனில் வேலை செய்ய போகிறீங்க, என்ன செய்வாங்க? உங்களுக்கு கிச்சனில் எல்லா சாமான் வாங்கி கொடுத்துருப்பாங்களா? இல்லை அரிசி மாவு பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க? இல்லை எல்லாம் நீங்களே வாங்கி கொண்டு போய் சமைச்சு கொடுக்கணுமா? அப்போ ஆல்ரெடி எல்லாம் கொடுப்பாங்க. ஆமாம். அப்போ அப்படி இருக்கிற நேரம் நம்ம ஆண்டவர் எல்லாம் சும்மா வச்சுருப்பாரு. அப்போ எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்றீங்க? அப்படியே சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வீட்டில் போய் இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. வீட்டில் பழைய அரிசி மண்ணு மாதிரிக்கு இருக்கும் மாவு அதெல்லாம் அப்படியே அந்த தட்டெல்லாம் கழுவாமல் அந்த இது வைக்கிற இதெல்லாம் என்னது அப்படியே இருக்கும். நீங்கள் போய் எல்லாத்தையும் கழுவி வீசுங்க. அப்போ தான் புதுசாக
வரும். ராமின் சொல்லுங்க, வாசிக்க. தெரியல, எனக்கு தெரியல யாரை வீட்டை பற்றி ஆண்டவர் சொல்றாரோ. ஆமாம், அப்படியே அப்படியே வந்துருச்சு. அதனால இந்த பழசுகள் போய் வீசுங்க. அப்படியே சில இது இந்த சீனி சக்கரை அதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. இன்னைக்கு போனவொன்னு கிச்சனுக்குள்ள தான் போய் பாருங்க. ஆமாம், அது மாதிரி நமக்குள்ளேயும் இருக்கு அழுக்கு. ரெண்டையும் பார்க்கணும். அங்கே போய் வீட்டில் போய் அது கிச்சனையும் பார்க்கணும், அதே போல நீங்க என்ன உங்களையும் பார்க்கணும். இங்கேயும் அழுக்கு இருக்கு, அங்கேயும் அழுக்கு இருக்கு. ஏன்னா அந்த அழுக்க கழுவ முடியாதபடி இந்த அழுக்கு நம்மளோட போராடிக்கிட்டு இருக்கு. ராமின் சோம்பேறிங்கிற அழுக்கு. இப்போ எனக்குமே ஒரு அழுக்கு இருக்கு. மேல தோட்டத்தை போய் பார்க்காம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். அது போய் திருப்பி செய்யணும். சோம்பேறி. மழை வருதா, மழை வந்தா தண்ணி நாளை அப்படின்னு இல்லை, நம்ம அதுக்கு எல்லாம் ரொட்டீனா செய்ய வேண்டும். ராமின் சொல்லுங்க. ஆமாம், அதுக்காக தான் அழைச்சிருக்காருங்க. ஆமாம், ஊழியம் என்பது எல்லாம் தான் ஊழியம். ஊழியம்னு அந்த மைக் எடுத்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறது. வீடு ஊழியம், குடும்பம் ஊழியம், கணவன் மனைவி உறவுகள், பிள்ளைகள், இதெல்லாம் ஊழியம். இதெல்லாம் ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டது. பிள்ளைகளுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும், மனைவிக்கு உரிய காரியங்களை, கணவன், இது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் தி மினிஸ்ட்ரி. சும்மா ஊழியம்னா பைபிள் எடுத்துட்டு வந்து பிரசங்கம் பண்ணது அது ஊழியம். அது அவுட் ஆஃப் மினிஸ்ட்ரி. முதலாவது உன் வீட்டை என்ன செய்யணும்? உன் வீட்டை ஒழுங்கா நடத்துங்கிறார். ராமின் சொல்லு. அதை நடத்தும் வெளியிடும். அப்ப பாருங்கள், இவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டோன இவைகளை என்னது நீங்கள் நஷ்டம் அடையாதபடிக்கு கர்த்தர்களோடு கூட இருப்பார். ராமின் சொல்லுங்க. ஆமீன். இப்போ உங்களுக்கு யாராச்சும் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியில வேலை செய்ய உங்களுக்கு எல்லா பொருட்களையும் கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? ஒரு செக்யூரிட்டி உங்களோட இருப்பாங்க. ஆமாவே இல்லை? ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க, அந்த கம்பெனிக்குள்ள உங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் கொடுத்தா அதை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் வச்சிருப்பாங்களா இல்லையா? இன்னைக்கு கேமரா இருக்கு. அதுபோல் உலகத்துல எங்க இருந்தாலும் என்ன செய்யலாம்? அதெல்லாம் பார்க்குறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு மகன் காட்டினாப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்படியெல்லாம் இருக்கு. இப்பெல்லாம் பெற்றுட்ட போதுக்கு தான் தூங்கணும் போல இருக்கு. ராமின்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு எல்லா இடத்துல என்ன வந்துருச்சு? ஓடவும் முடியவும் முடியாதபடிக்கு என்ன உண்டாயிட்டு? அவ்வளவு கண்கள் உலகத்துல விசுவாசம் என்ன செய்யறான்? அவ்வளவு கண்களை கொண்டு வந்து வச்சுட்டான். ஆமாவே இல்லையா? சரி, இங்க வாங்க, இங்க வாங்க. அப்ப அவர் நன்மை செய்கிறவராக சுத்தி இருந்தார். இங்க வாங்க, 18 வாசிங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். பாரு, முதலாவது என்னதான்? ஒரு மனுஷனுடைய கண் திறக்கப்பட்டதுக்கு என்ன வேணும்? முக்கியம் பாவம் என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ராமின் சொல்லுங்க. பாவ அறிக்கை செய்யாம பாவத்தை மன்னிக்க முடியாது. அதை என்ன அறிக்கை செய்து அதை விட்டு விடணும். ஆமீன். அப்ப நமக்கு என்ன உண்டாகுமா? இறக்கம் கிடைக்கும். அதனால நீ போயிட்டு பிரசங்கம் பண்ணணும். என்னது? சிஸ்டர் வாங்க சிஸ்டர், நீங்க தொடர்ந்து சபைக்கு வந்தீங்கன்னா நீங்க வீடு கட்டிவிடுங்க, வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு காரு. அதல்ல, முதலாவது என்ன செய்யணும்? பாவம் உனக்குள்ள இருக்கு. பாவம்னா என்னது? இருள். ஆமா, அப்ப இருள் உனக்குள்ள இருக்கு. அப்ப இருள் என்ன செய்ய முடியாது? வெளிச்சத்துக்குள்ள என்னது? வர முடியாது. அந்த பாவம் என்ன செய்யும்? 2 ஞாயிற்றுக்கிழமை வரும். அவர் 3 என்ன பாசறையா அவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணா நான் வரல. அப்போ வார்த்தையை விட்டு நீ விலகி போனேன்னா அப்படியே உன்னை கொண்டு போயிடும். ராமின் சொல்லு. என்ன இங்கே எப்படி நடக்குது? அங்கே அதெல்லாம் உனக்கு எவ்வளோ தூரம் வார்த்தை வருதோ அந்த வார்த்தை உன்னை பலப்படுத்தும். ராமின் சொல்லுங்க. அது உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும். ஆமே. அப்போ உன்னுடைய செல்ஸ்கள்லாம் உண்டாக்கி கொண்டே இருக்கும். ஆமே. அப்போ நீ என்ன செய்வாய்? பலப்படுவாய். நீ என்ன செய்வாய்? சுகமா இருப்பாய். வாசிங்க. பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள. ஹலோ, அடுத்து என்ன சொல்றாரு? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய இண்டிபெண்டன்ட். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப நம்ம பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு என்ன வராது? என்ன வராது சொல்லுங்க? பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அந்த அடிமைத்தனம் உங்களை மேற்கொள்ளாது. பிசாசுடைய கிரிகள் என்ன செய்யாது? உங்களை மேற்கொள்ளாது. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் ஆர்டர் படி நடக்கிறது. அதை தான் சொல்றாரு பவுல். நீ என்ன செய்யற? உன்னை நான் என்ன செய்ய? உன்னை தெரிஞ்சு கொண்டுட்டேன். எதுக்காக தெரிஞ்சு கொண்டேன்னு கேட்டா, அவன் பழைய ஏற்பாட்டின்படி அவன் ஒரு பரிசுத்தம் உள்ளவன். ராமின் சொல்லுங்க. அவன் ஒரு இடத்துல சொல்லுவான், நான் பாவிகளிலே பிரதான பாவி என்று சொல்வதற்கு அநேகர் நினைக்கலாம். என்ன பாவம்? அல்ல, இயேசுவை நாம் அறியாத வரைக்கும், முழுமையாய் அவரை குறித்து அறியாத வரைக்கும் நாங்கள் பாவிகள். அவரை அறிந்து கொண்டதுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம்? நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும், வேற என்னது சீசர்களாகவும். நீங்க அடிக்கடி சொல்வீங்க, என்னது விச்சுவாச்சின்னு இருப்பீங்க. என்னைக்கு அந்த விச்சுவாச்சியை தூக்கி வீசுறீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ராமின் வரணும், ஊழியத்துக்கு வரணும், எல்லாம் படிக்கணும்.
8:30 மணிக்கு எதுக்கு ஆரம்பிச்சு ஓடர் பண்ணி செஞ்சுக்கிட்டே வரோம். அப்பதான் நாளைக்கு நீங்க ஒரு ஊழியம் செய்ய போனா என்னது, அப்ப என்ன செய்வீங்க? அந்த ஊழியத்தை கற்றுக்கொண்டு ஊழியம் செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? முதல்ல என்ன செய்வாங்க? ஜெபம் பண்றாங்களா? அதுக்கு என்ன அப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஊழியம்னா பைபிளை தூக்கி போயிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கு. பேய் தான் வந்து அங்கே உட்கார்ந்துருக்கு பக்கத்தில். விடாமல் முழுமை பெற வேண்டும். சபைக்குரிய சகலம் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா இல்லை உங்களை ஆண்டவர் ரட்சிப்புள் நடத்திட்டாலும் சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு ஓடுறதுல காணிக்க கொடுத்துட்டு ஓடுறேன் தசம் இதெல்லாம் ஆண்டவர் அங்கே பரலோகத்தை இதெல்லாம் கொண்டு போனால் தூக்கி வீசுவார். அந்த லிஸ்டெல்லாம் காட்ட முடியாது. ஆண்டவரே நான் சொல்லலாம், ஆண்டவரே இந்த மகள் நல்ல தகை ஓய் அப்படின்ட்டு வருவாமின்னு சொல்லுங்க. வாசிங்க. பாருங்கள், இது என்னவா? இந்த பரிசுத்த ஆவி என்னது உங்களுக்கு? சுதந்திரம். பிசாசுடைய கட்டுகளை இருந்தவ அவன் உங்களை போட்டு ஆட்டி அலக்கழிச்சுக்கிட்டு ஆமாவா இல்லையா? தலையை நிறுத்தி போட்டு நாக்க நீட்டிக்கலாம் தெரிஞ்சுங்களா இல்லையா? அல்லது உங்களை விடுவிச்சுட்டானா இல்லையா? இப்ப நீங்க என்ன பாச நான் அப்படின்னா இருக்கவே இல்லை பாச யாரும் சொல்றாரு அப்படிலாம் நம்ம இருந்தோம். ஆமாவா இல்லையா? தலையெல்லாம் ஒரு மால் விட்டு போட்டு ஒரு கண்ணாடி முன்ன போயிட்டு ஒரு கண்ணுக்கெல்லாம் பூசி இப்படி பார்க்கறது இப்படி பார்க்கறது அதெல்லாம் பேய். ஆமாவா இல்லையா? அதனால மேக்கப் பண்றவங்கலாம் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எசபேல் என்ன செய்யறான்? அந்த ராஜாவை பார்க்க அந்த கிழவி அவன் என்ன செய்யறான்? நான் ஒரு முறை சிங்கப்பூர்ல ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கேன். ஒரு கிழவி வந்து உட்கார்ந்து இறங்குறேன் பார்த்தா அது லேடி குமரி மாதிரி போகுது. இப்படி ஒரு கண்ணுக்கெல்லாம் பூசி வாய்க்கெல்லாம் பூசி இப்படி பார்த்துக்கு போது எனக்கே பயமா போச்சு. நமக்கு எதுவும் லவ் வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆவின் கிழவி கண்ணுக்கு மூக்குக்கு வாய்ப்பு எல்லாம் இருக்கு. மண்ணு மாதிரி அடிச்சு மூட்டில அடிச்சு வாசிக்கிறேன். சிரித்தது சுதந்திரம் பெற்றிருக்கீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எதுக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சுயாதீனமாக இருக்கணும். எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவைகள் இச்சைகள். அவைகள் பூமியில நீங்க போற நேரம் ஆமை என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அதான் இந்த உலகம் எல்லாம் உருவிக்கிட்டு போயிடும். பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் அவருடைய அபிஷேகம் நம்மளை உருவிக்கிட்டு போகாது. கிருபை நம்மளை விட்டு தவறு போகாது. வாசிங்க. அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். காலையில் உங்களுக்கு ஆண்டவர் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார். ஆமென். நம்ம அந்த வழியில இருந்தோமே. ஒரு கேன்சர் இருக்கிறவங்க சுகமான என்ன செய்யணும்? கேன்சர் யாரு நோயாளி போய் என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். ஆமாவே இல்லையா? நம்ம எந்த பாடுகள் எந்த வழியில வந்தோமோ அந்த வழியில இருக்கிற ஒருத்தரை பார்த்தா நம்ம என்ன சொல்லணும்? அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். நான் இந்த வழியில தான் இருந்தேன். இப்ப என்னது உனக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு என்னது இருக்கு? உனக்கு அநேக சான்ஸ் இருக்கு. ஆமாவே இல்லையா? ஆண்டவர் இடத்துல அவ்வளோ பெரிய பவுலையே முரட்டுத்தனமாய் வந்த பவுலை ஆண்டவர் தன் வசப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. நமக்கு எவ்வளவு முரட்டு சுபாவமெல்லாம் இருந்துச்சு. அடினா அடி. ஆமாவா இல்லையா? குத்துனா குத்து. அப்படியா இல்லையா? ஆனா இப்ப எப்படி வச்சிருக்கிற ஆண்டவர்? எப்படி வச்சிருக்காரு? எந்த அளவுக்கு பவுல் முரட்டு சுபாவம் உள்ளவனா இருந்தானோ அவனை பிடிச்சி ஆண்டவர் கெஞ்சிறாரு. இல்ல பவுல், என்னுடைய வேலையா நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெளிச்சத்துக்கு வர வேண்டும். அதுக்காக உன்னையும் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். 23வது வசனத்தை வாசித்து நாங்கள் அப்படியே முடிப்போம். முன்னமே சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றோ மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் நமக்கும் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துகிறது. ஆமென். சுய ஜனங்களாக இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றோ சொல்லுகிறேனே அன்றி வேறு ஒன்றையும் நான் சொல்லுகிறது இல்லை என்றார். இயேசு கிறிஸ்து வேற ஒன்றுக்கும் இங்கே வரவில்லை. அவர் என்னது? அவரை ரட்சிக்கும்படியாக. ஆகவே அதுதான் நான் சொல்ல வந்தேனே தவிர வேறு ஒரு காரியத்தை நான் சொல்லவில்லை என்று சொல்லி இங்கே பவுல் சாட்சி சொல்கிறது குறித்து பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்கமாக. டக்குன்னு ஒரு 4 வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்க போயிடுவோம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் பிசாசனவன் தேவனானவன் அவர்களுடைய மனதை உண்டாக்கினார். அப்ப ஜனங்களுடைய மனக்கண்கள் எப்படி இருக்குது?
வெளிச்சம் இல்லாதபடி அது இருளாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், கொரிந்தியர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எல்லாவற்றிலும் நல்லா இருக்கிறார்கள், ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிறவன் என்ன செய்கிறான்? நல்லது கெட்டது அறியாதபடிக்கு அவர்களை குருடராக வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 வாசிக்குமா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. பாருங்க என்ன சொல்றோமா, வாசிக்க முதல்ல இருந்து. நீங்களோ பாருங்க, உங்களை தான் பார்த்து சொல்றேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு. இந்த ஒளி எப்படி மகிமையான ஒளி, இது எப்படி இருக்குது? ஆச்சரியமான. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது என்னது? ஆச்சரியம். ஆமென். அந்த ஒளி எப்படிப்பட்டது? ஆச்சரியமானது, அற்புதம் செய்கிறது, அதிசயம் செய்கிறது. ஆமாவே இல்லையா? ஒளி என்கிற கிறிஸ்துக்குள்ளாக இவைகள் நடக்கிறது. ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய. அப்ப நம்மளெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? வரவழைச்சிருக்கிறாங்க. ஆச்சரியமான ஒளியிடத்துல நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்மளாம் வந்திருக்கிறோம். ஆமாவே இல்லையா? அவர் நம்மளை வரவழைச்சிருக்கார். ஆமாவே இல்லையா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக? வாசிங்க, முடிச்சிருவோம். என்னமா? எவ்வளவு அழகான வார்த்தை, புண்ணியங்களை அறிவிக்கணும். தேவையில்லாத பாவத்தை அறிவிக்க அல்ல. பவுல் அழகா சொல்றாங்க, பேதுரு. புண்ணியத்தை தேடுங்கன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க என்னது? ஏதாச்சும் கடைசி காலத்துல புண்ணியத்தை தேடுங்கன்னு என்னது? பேக்கிறதுக்கு ட்ரெயின்ல போறது, எங்கேயோ ஒரு இடத்துக்கு புண்ணியத்தை தேடு. புண்ணியம் உங்ககிட்ட இருக்கு, அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். வாசிமாக நீங்களும் யாரு? புண்ணியத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிகள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசாரிகளை போல் அல்ல. யாரு? ஆரோனை போல் அல்ல. நீங்கள் ராஜரீகம். அப்படின்னு என்னது? அப்படின்னா என்ன சொல்லுங்க? ராஜரீகம்னா என்னது? எப்படி இருக்கீங்க? நல்ல வெல்த்தா இருக்கணும் அப்படி சொல்லுவோம். நல்ல வசதியா இருக்கும், பிச்சைக்காரவங்களா இருக்கும். அநேக பரிசுத்தவான் ஆசிரமம் இருக்குன்னு பல பேர் பல மாதிரி யோசிக்கிறாங்க. அது வேற விதம். ஆனால் நீங்க எப்படி இருக்கணும்? ராஜரீகமாக இருக்க வேண்டும். சபைக்கு வருகிற நீங்க எப்படி இருக்கணும்? ராஜரீக ஆசனம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அந்த வஸ்திரங்கள் எல்லாம் அணிந்திருக்கணும். ஆமாவே இல்லையா? பழைய ஏற்பாட்டில் ஆமே ஆரோனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு விதமான என்னது வஸ்திரங்களை அணிஞ்சிருப்பாங்க. ஆமாவே இல்லையா? அதுபோல ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நீங்கள் ஆமே இந்த உலகத்துக்குரிய வஸ்திரத்தை இங்கே சொல்லப்படவில்லை. ஆவிக்குரிய என்னது வஸ்திரம். ஆமே அந்த வஸ்திரம் அது கரைப்படாதபடிக்கு அந்த வஸ்திரத்தை அணிந்து ஆசாரிய கூட்டம். நீங்களும் யாரு? கூட்டம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்ன கூட்டம்? இது ஒன் மேன் ஷோவா? பழைய ஏற்பாட்டில் யார் ஆசாரிகள்னா அவங்க ஆசாரி மட்டும்தான் வந்து. இங்கே அப்படி இல்லை. நீங்களே என்னது? ஒன் பை ஒன் என்ன செய்யணும்? ஆசாரிய கூட்டம் வந்தா என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யணும். சும்மா வந்து பின்னுக்கு முன்னுக்கு உட்காந்துக்கிட்டு இப்படி தலையை சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஒன் பை ஒன். நான் பாட்டு பாடுறேன், நான் ஸ்பெஷல் பாட்டு பாடுறேன், நான் அது செய்யணும், இது அப்படி ஊழியம் பெருகணும். சிஸ்டர் சொன்ன மாதிரி மற்ற இடங்கள்லாம் ஏன் பாருங்கன்னா அப்படி இருக்கிறாங்க. நம்மளுக்கு வாரிங்களா சிஸ்டர்? திங்கக்கிழமை அப்படியே மேலே பார்க்குறது, செவ்வாய்க்கிழமை வாரீங்களா கீழே பார்க்குறது, புதன்கிழமை இங்கே பார்க்க ராமின்னு சொல்லுங்க. வாங்க, இவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருக்கிறீங்க. ராமின்னு சொல்லுங்க. மேயரை விட பெரிய போஸ்ட், சீஃப் மினிஸ்டரை விட பெரிய போஸ்ட். ஆமாவே இல்லையா? ஆமே. அப்படி என்னது நீங்க போற நேரம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆசாரியன் எப்படி இருக்கு பாருங்க. ராஜரீக ஆசாரியராகவும் பரிசுத்த ஜாதியா. என்ன ஜாதி? திருவிருந்தில் பார்த்தா தெரியும் பரிசுத்த ஜாதியா இல்ல வேற ஜாதியான்னு சொல்லிட்டு. உனக்கு இப்படி பிடிக்கும், உனக்கு இப்படி பிடிக்கும். ஹலோ, நம்மளாம் என்ன ஜாதி சொல்லுங்க? என்னமா? பரிசுத்த ஜாதி. ஐயோ என்ன சொல்றாரு? நீங்க என்னவா ரிலேஷன் சொல்லுங்க. ஏசு எனக்கு என்னது? அப்ப அவருடைய வேலையை நீங்க செய்யணுமா வேணாமா? சொந்தக்காரங்க வீட்டுனா நீங்க எப்படி இருப்பீங்க? அழகா வாசிடுங்க, அழகா சொல்றாரு பேதுரு. அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு யாரு? நல்ல வசதி படைச்சவங்களே சொல்லுவாங்க. அப்படி சுத்தி தூரத்துல சொந்தக்காரங்க வராமிட்டு
அவர் எங்களுக்கு தூரத்தில் சொந்தக்காரர் தான். ஏன்னா அவர் நல்ல ஒரு காரம் வச்சிருக்கிறாரு, நல்ல வீடெல்லாம் வச்சிருக்கிறாங்க, போனா நல்ல சாப்பாடெல்லாம் கொடுக்கும். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஞாமே நம்ம ஒதுங்கி ஒதுங்கி ஓடுறோம். அவர் சொல்றாரு, நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அவர் உங்களை தேடி வராரு. பதவி கொடுத்து, பரிசுத்தப்படுத்தி, தன்னை ஒளியாய் வெளிப்படுத்தி, அந்த ஒளியின் சாயலை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்ன செய்றீங்க? அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு எங்கடா இருக்குன்னு சொல்லி பார்க்கறது, போய் அங்க உட்கார்ந்துக்கிறது. வாசிங்க 1 யோவான் 1:5-7 வாசிங்க. 1 யோவான்ல 1ஆம் அதிகாரம். ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கும். இங்கே சொல்றார், யோவான் சொல்லிடுறார் என்னவா பசுமகன், அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம என்ன செய்யணுமா? ஒளியிலே நடக்கணுமா? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கும். பாத்தீங்களா? இப்ப புரியுதா? ஒளியில இருந்தா தான் நம்ம என்னவா? ஐக்கியம். இல்லைன்னா என்னது? இருள் என்னது? அது அழகா சொல்றீங்க, அது எவ்வளவு உலகம். ஆமா, ஆண்டவரை பத்தி பேசினா பேசாம இருப்பீங்க. ஆமே, விசுவாச பத்தி பேசினா எல்லாருக்கும் இருக்கும். இப்ப நான் உங்க வீட்டுல கண்ணை மூடி ஜெபிக்கிறது, வீடு முழுவதும் இருளாய் இருக்கிறது, பாச கண்ணை திறங்க, லைட் போட்டிருக்கு. வாசி மகன், தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்காராம்? ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவருக்கு என்ன இல்லையா? அவர்கிட்ட வீட்டுல போட்டி இல்லை, போராம இல்லை, வஞ்சகம் ஒண்ணுமே இல்லை, அமாவே இல்லை. இந்த பிள்ளை நல்லா ஊழிட்டு இருந்தா உனக்கு இவ்வளவு, நீ இந்த ஊழிமே இருந்தா ஓடிப்போ, அப்படியா? இல்லை, எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாதபடி செய்கிறார். அது எல்லாவற்றையும் என்னது ஈக்குவலா கொடுக்கிறார். இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். அங்க கொண்டு கடைசி என்னது வச்சுட்டாரு, நம்ம சத்தியத்தின்படி நடக்காவிட்ட, சத்தியத்தின்படி நடக்கையில கிறிஸ்துவோடு நடக்கிறோம். அதை விட்டு விலகிட்டோம்னா என்னது? பொய்னா யாரு? அது அந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ் டேடி, பொய்யுக்கு பிதா, அவன் வழியில போறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியோ தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அவ்வளவுதான். பகை, குரோதம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சபையில உட்காந்துட்டு அந்த பக்கம் திரும்பி டீ குடிக்கிறது, இந்த பக்கம் திரும்பி பிஸ்கட்டை சாப்பிடுறது, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஒளியே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவன் யாரு? அவனுக்கு ஒரு ஒளி இருக்கு, ஆமாவே இல்லையா? அவன் யாரு? வேஷத்தை தரித்திருக்கிறான். ராமன் சொல்லுவான், அவனுக்குள்ளே கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு, அவனும் சின்ன டோர்ச் அடிச்சு காட்டுவான், நானும் சொல்லி தான் வாங்கன்னு சொல்லி. இஸ் a Christ, ஆன்டி கிரைஸ்ட். ராமன் சொல்லு, இவர் கிறிஸ்து, அவன் அந்தி கிறிஸ்து. ராமன் அவனுக்கு அந்த பலன் இருக்குது, அவனுக்கு இல்லாமல் அல்ல, அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ராமன் சொல்லுங்க, எது சரியான ஒளி என்று சொல்லி நீங்க என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ளணும். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? ஒளியிடத்தில் வர வேண்டும். வாசிக்கமாக முடிச்சுட்டேன். சொல்லியும் சகோதரனை, சகோதரியை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, உறவுகளை பகைக்கிறவன் இருளே தான் கிடக்கணும். ராமன் சொல்லுங்க, வேணா சர்ச்சைக்கு வரலாம், வெள்ளை உடுப்பு வரலாம், நாக்க நீட்டலாம், திருவிழுந்து வாங்கலாம், பாட்டு படிக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா அவன் அங்கதான் உட்கார்ந்துருக்கான். ராமன் சொல்லுங்க. அப்ப அவனால என்ன செய்ய முடியாது? ஒளியை என்ன செய்ய முடியாது? சுவைக்க முடியாது, ரசிக்க முடியாது. அவனால சுயந்திரமாக இருக்க முடியாது. ஆமாவே இல்லையா? கடன், வியாதி, பலவீனங்கள், ஆமே, அப்ப அதெல்லாமே இருக்கு. ஆமேன்னு சில வியாதிகள் பலவீனத்தினால், சில வியாதிகள் பாவத்தினால் வருகிற வியாதிகள், சில வியாதிகள் பிசாசினால் வருகிற வியாதி. 3 கேட்டகரி இருக்கு நமக்கு வருகிற சில பலவீனமான சூழ்நிலைகளுக்கு. ஒன்று, நம்ம இருளுக்குள்ள இருக்கணும், பிசாசனுடைய தந்திரத்துக்குள்ள இருக்கிறபடினாலே வியாதி, கடன் பிரச்சனைகள் அப்படியெல்லாம் இருக்கும். இன்னொன்று சுயம், நம்முடைய மாமிசத்தின்படி நம்முடைய சில காரியத்தில் வருகிற பலவீன வியாதிகள், அது நிமித்தம் கடன் பிரச்சனை, இப்படியெல்லாம் இருக்கிறது. அப்படி 3 விதமான காரியங்களுக்குள்ள நம்ம சிக்கி என்ன செய்யணும்? போராடி கொண்டிருக்கிறோம். கடைசியாக மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசித்து அப்படியே நாங்கள் முடிச்சுவோம். எளிமையிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். வாசிக்குமா? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள்
இருக்கிற அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் உங்க மேல நீதியின் சூரியன் அல்லோ உங்க மேல என்ன உதிக்குமா? இயேசு கிறிஸ்து உதிப்பார். அதன் சட்டையின் கீழ் அவருடைய சட்டையில ஆரோக்கியம் இருக்கும். ஆமா, அவருடைய சட்டைகள் என்ன இருக்கான்? பாதுகாப்பு, ஆரோக்கியம். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், ஆரோக்கியம். நீ வந்திருக்கிற இடம் என்னது? ஆமென். நான் வாசிங்க, அவருடைய சேனைகளின் கர்த்தருடைய அப்ப நீங்களும் எங்க வந்திருக்கீங்க? இங்க ஆரோக்கியம் இருக்கு. ஆமாவே இல்லையா? ஆமா, இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன். முடிச்சுட்டேன். ஆரோக்கியமா இருக்கீங்களா இல்லையா? ஆமா. ஆனா நம்ம சொல்றது இல்லை, ஆரோக்கியம்னு சொல்றது இல்லை. வேற ஏதாச்சும் சொல்லணும் சிற்பத்திக்காக. சித்தருக்குனா தலை சுத்துது, 2 பக்கம் 2 ஆணி வச்சு அடிச்சுக்க, தலை அப்படியே இருக்கும், சுத்தாது. வேற வாசிமகன் அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இருக்கும். தேவ சபைக்குள்ள உனக்கு ஆரோக்கியம் இருக்கு. வசனம் உனக்கு ஆரோக்கியம், ஔஷதம், உன்னை சுகம் கொடுக்கும். இந்த வசனத்தை கேட்கிற பொழுது உனக்கு சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், பிசாசின் கட்டுகள் உன்னை விட்டு விலகி போகும். வசனத்தின் அதுவும் ஆண்டவர் சொல்ற, காது உள்ளவன் கேளு. அதுக்கு பிறகு கடைசியா வந்து எனக்கு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குன்னா, ஆமா இந்த டிவிலாம் பாக்குறேன்னு ஆச்சரியமா இருக்கு. சில ஊழியக்காரன் எந்தெந்த வியாதி அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்க கையை வச்சு ஜெபிக்கிறாங்க. சில பேர் காலில் மிதிக்கிறாங்க. ஏன்னா நம்ம விசுவாசிகள் அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. பாஸ்டர் கால் வச்சு மிதிச்சா எனக்கு சுகமா சி அப்படி ஒரு ஊழியமா? வாசி, நீங்க வெளியே புறப்பட்டு போற நேரம் எப்படி போகணுமா? மெலிஞ்சு போயிட்டு ரேஷன் கடையில போய் கரும்பு வாங்குற மாதிரி போகக்கூடாது. ஒரு ஆமீன். ரேஷன் கடையில சீனி கொடுக்குறாங்க, அம்மா அங்க இருக்கிற அவ்வளவு அக்கா சீனி கொடுக்குறாங்க, சித்தப்பா மாவு கொடுக்குறாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்புனா ஒரு இடத்துக்கு போறது. அதே வியாதிஸ்தர்களாக வாரிங்களா சிஸ்டர்? வீட்டுக்கு எவ்வளவு காலம் சொல்றேன், வீட்டுக்குள்ள நான் என் சிஸ்டருக்கு போய் நல்லா சாப்பிட்டு வந்தது. பிள்ளை இங்கடி கொண்டு வந்து சம்பல் எதை செஞ்சுக்குவேன். அன்னைக்கு சொன்ன குமாரன் கலர் நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. 2 தோசைக்கு 3 4 சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. ராமின்னு சொல்லுங்க. ஒண்ணுமே கொடுக்காங்க. இனி நம்ம வீட்டுக்கு வருவோம், விசிட் பண்ணுவோம். ராமின்னு சொல்லுங்க, விசிட் பண்ணணும். நீங்க கூப்பிட்டு வர மாட்டோம், நாங்கள் திடீர்னு தான் இனி வருவோம். போ மூட்டை கிட்ட தூக்கி ஒளிய வச்சிருங்க. வாசிங்க, நீங்க வெளியே புறப்பட்டு போய் நீங்க என்ன இங்க இருந்து என்னது உங்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்குறோம்ல, இதெல்லாம் சாப்பிட்டு நீங்க என்ன செய்யணும்? கொழுத்த கண்டுகளா இருக்கணும். வசனத்தை சாப்பிட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னது சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? அந்த பண்ண அந்த மகள் பேர் என்ன? சுவாதியா? என்னமா? ஸ்வேதா, சாரி ஏதோ ஒரு பேருங்க. இந்த மாதிரி எப்படி இருக்கணும்? நல்ல கொழுத்து இருக்கணும். ராமின் சொல்லுங்க. இந்த கொழுப்பு இல்லை, இது கொழுப்பு வச்சிடும், கொலஸ்ட்ரால் வச்சிடும். ஆவிக்குரிய இது என்னது அந்த வேலன் ராமின் சொல்லுங்க. அப்படி நீங்க நடக்கிற நேரம் பிசாசு விழுக்கும். ஆமே, அப்படி நிறைய காரியங்கள் நடக்கும். அதுதான் சொல்றேன். நீங்க என்ன செய்யணும்? சாப்பிட்டு சபைக்கிலே உட்கார்ந்து இருக்காதீங்க. என்ன செய்யணும்? நீங்க அப்படியே வெளியிலே போங்க. என்ன இருக்கும்? என்ன நடக்கும்? வசனது அப்ப என்ன செய்யணும்? வளரணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும். அதே போல என்னது, அப்ப மற்றவங்களை என்ன நினைப்பாங்க? பிடிக்கிறதா? மற்ற ஜனங்கள் என்ன செய்வாங்க? சொல்லுங்களேன். எங்க சிஸ்டர் போனீங்க, எந்த கடையில் அரிசி வாங்கினீங்க கேட்பாங்க. என்ன செய்வாங்க? இழுக்கப்படுவார்கள். ராமேன் சொல்லு. இயேசு ஊழியம் செய்ய போன கூப்பிட்டாரா? சிஸ்டர் வாங்க சிஸ்டர், நாளைக்கு ஒரு ஊழியம் இருக்கு வாங்க. அப்படியா? ஐயோ, ஒரு பாவம், ஒரு ரெஸ்ட் கூட எடுக்க முடியாது. போயிட்டு சிஸ்டர் யாரு தன்னோட இருக்கிற சிஸ்டர்லாம் சொல்லுவாருங்க அப்படின்ட்டு ஜனங்கள் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? இவர் போறதுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்துருவாங்க. வரான்னு இயேசுடைய அன்பு. ஆமே, அந்த ஒளி ஜனங்களில் இருக்கிறது. அதே ஒளி தான் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க போகல என்ன சொல்ல, கொடுத்த கண்டுகள் போகல இருக்கிற பொழுது மற்ற ஜனங்கள் என்ன செய்யணும்? ஈர்க்கப்பட வேண்டும். ராமேன் சொல்லுங்க. கொளுத்த கண்டுகளை போல எழும்புங்கள். கொளுத்த கண்டுகளை போல எழும்புங்க. அது எப்படி இருக்கும்? கொளுத்த கண்டு எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். என்னம்மா? உங்களுக்கு இங்கிலீஷ் தான் வருமா? எப்படியா இருக்கும் சொன்னது? கொளுத்த கண்டு எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். என்னம்மா?
இல்ல கொளுத்த கன்று சொல்றேன். ஒரு கன்று எப்படி இருக்கும்? அழகா இருக்கும், புஷ்டியா இருக்கும், என்னமா நோய் இருக்காது, எல்லாத்தையும் விட அந்த கொளுத்த கன்று அப்படி துள்ளி குதிச்சுட்டே இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும்.